நண்பர்களுக்கு வணக்கம். இது வந்து நாரதர் தவம் பண்ண மலை. நாரதர் மலை வந்து நார்த்தாமலையா மாறி இருக்கு. இங்க வந்து ஒரு குடைவரை கோவில் வந்து ரொம்ப சிறப்பு. மலையை குடைஞ்சி அடிவாரத்துல லிங்கம் உள்ள இருப்பாரு. வருடம் முழுக்க தண்ணி தேங்கி இருக்கும். அங்க இருக்கு பாருங்க, அதுதான் சிவராத்திரி அப்ப தண்ணீரை வெளியில் எடுத்துட்டு லிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கும். அடுத்த மலை வந்து அதை மூடினா தான் உண்டு. இங்கேயும் ஸ்கெட்ச் வச்சு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களே. ஒந்தாரி கல்வெட்டு இல்லையா? கல்வெட்டு இன்னும் நல்லா தெளிவா இருக்குங்க. காலத்துல கோயிலை பத்தி எந்த ஆண்டு வந்ததுன்னு கல்வெட்டு கரெக்டா இதுக்கு நேரம் ஐயன் இருக்காரு. இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அமைப்பு இல்லையா? இது கரெக்டா இதுக்கு நேரம் அது உள்ள மலையை குடைஞ்சு இதுக்கு நேரம் இருப்பாரு. நம்ம மேல நிக்கிறோம், மேல அவருக்கு நேரம் நிக்கிறான். இந்த இந்த பார்த்த மாதிரி அங்க கிடையாது, அங்கிட்டு அந்த குடவரை நல்லா குடைஞ்சு வந்து குடைஞ்சு உள்ள வந்து உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 4 அடி அப்படியே மலையை குடைஞ்சு ஒரு 6 அடி உயரத்துக்கு ஒரு ஆளு உள்ள போய் உட்காந்து இது தவம் பண்றதுக்கு என்ன ஆயிரமோ அந்த மாதிரி இருக்கு. கோயிலை பற்றின வரலாறு இங்க இருக்கு. யாரு குளம் வெட்டினா, யாரு குடைவரை பண்ணான்ற வரலாறு இங்க இருக்கு. அப்படியே குளத்துக்கு எந்த சைடு இருக்கு அப்படின்னு பாக்குறேன். போறதுக்கு அழகா படிக்கட்டுலாம் வச்சுக்கிறாங்க. ஓ, பாதை இந்த இடத்துலயா? நேரம் இறங்கினா இதுக்காக மட்டும் ஒண்ணுமே இருக்காது. அப்படியே அந்த ஓரமா போய் அப்படியே வலிக்கு உள்ள வரணும். அங்க இருக்கு அந்த திரிசூலம், அங்க இருக்கு, அது கீழே இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்த முறை வரும்போது கவனமா பாத்துக்கலாம்.